இன்னைக்கு நாம 1 சாமுவேல் 18வது அதிகாரத்தினுடைய 5வது பாகத்தை நாம சிந்திப்பதற்கு கூடி வந்திருக்கிறோம். கர்த்தர் தம்முடைய வார்த்தையின் மூலம் தம்மை நமக்கு வெளிப்படுத்துவாராக. இந்த 1 சாமுவேல் 18வது அதிகாரத்துல தாவீது வாழ்க்கையில ஒரு முக்கியமான ஒரு இடத்திற்கு கர்த்தர் கொண்டு வராரு. அந்த முக்கியமான ஒரு பர்டிகுலர் பிளேஸ், ஆங்கிலத்தில் அப்ரோப்ரியேட் பிளேஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது ரொம்ப தேவையான ஒரு இடம். அந்த இடத்திற்கு ஆண்டவர் தாவீதை கொண்டு வரார். அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தாவீதுக்கும் தேவனுக்கும் உள்ள உறவை சோதித்து பார்க்கிற அல்லது டெஸ்ட் பண்ணி பார்க்கிற ஒரு இடம். அந்த இடம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்முடைய ஊழியத்திற்கு, விசுவாசத்திற்கு எவ்வளவு அவசியம், அந்த இடத்தை நம்ம எப்படி சரியா கையாளுறோம் அப்படின்றத குறித்து இன்னைக்கு உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புற கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. நம்முடைய பலவீனங்களில் அவருடைய பலன் பரிபூர்ணமாக விளங்குவதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். காஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ் குழுவிற்காகவும் இந்த முயற்சிகள் எடுக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. 1 சாமுவேல் 18வது அதிகாரத்துல தாவீதுக்கு இப்ப கிடைக்கிற ஒரு முக்கியமான ஒரு பாராட்டு, அல்லது ஆங்கிலத்தில் சொல்லணும்னா பாப்புலாரிட்டி. அவருடைய பெயர் புகழ் பெறுது, அவருடைய நேம் ஃபேமஸ் ஆகுது. ஸோ இந்த ஃபேம் அண்ட் பாப்புலாரிட்டி தான் ரொம்ப முக்கியமான ஒரு சோதனை, முக்கியமான ஒரு இடம். கிறிஸ்தவர்களாகிய நாம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் பிசாசு எவனை எப்படி விழுங்கலாம் என்று வகையை தேடிட்டு இருக்கிறான், வகையை தேடுறான். எந்த வகையில யாரை எப்படி விழுங்கலாம். சிலருக்கு கொடுத்து அவங்கள விழ பண்றான், சிலருக்கு எடுத்து அவங்கள விழ பண்றான். அவங்க கிட்ட இருக்கிற ஆரோக்கியம், அவங்க கிட்ட ஏற்கனவே இருந்த ஆதரவுகள், நல்ல உறவுகள், கணவனோ மனைவியோ பிள்ளைகளோ இறந்து போயிடுறாங்க. எத்தனையோ பேருடைய தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பிள்ளைகள் வாலிப வயதுல இறந்து போறாங்க. மனைவியை இழந்த விதவையான கணவன் இருக்கிறாங்க. கணவரை இழந்த விதவைகள், இளம் விதவைகள் இருக்கிறாங்க. இந்த மாதிரி திடீர்னு போன் கேன்சர், திடீர்னு கண் பார்வை இல்லாம போயிடுது. ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு விதமான கிட்னி கேன்சர் அப்படின்னு என்னென்னமோ சொல்றாங்க. நுரையீரல்ல பாதிப்பு, இந்த மாதிரி பலவிதமான பாடுகள், சோதனைகளை பிசாசு கொடுக்கிறான். பிசாசு யோபுடைய சரீரத்தை தொடுவதற்கு கர்த்தர் அனுமதித்தது போல சில நேரத்துல பிசாசு நம்மை தொடுவதற்கு கர்த்தர் அனுமதிக்கிறார். பல நேரத்துல பிசாசு கொடுக்கறதுல அது இந்த உலகம் பொல்லாங்கனுக்குள்ள கிடக்கு. இந்த உலகத்துல நமக்கு பாடுகள் உண்டு, உலகத்திலே நமக்கு உபத்திரவம் உண்டு. மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேற சோதனை நமக்கு இல்லை. இயல்பான இயற்கையான பாடுகள் நமக்கு உண்டு. பணம் இருந்தும் நம்ம ஹோட்டல்ல போய் சாப்பிடும் போது அந்த ஹோட்டல்ல அரிசி சரியா வேகலைன்னா நமக்கு வயிறு கெட்டு போயிடுது. நல்ல பணம் இருக்கு, ஹோட்டல்ல போய் குடும்பமா உட்காந்து நண்பர்களோடு சாப்பிட்டும் கூட காசு கொடுத்து வியாதியை வாங்கிட்டு வரோம். ஸோ அது பிசாசா கொடுத்தானா கேட்டா பிசாசு கொடுக்கல, அந்த கிச்சன்ல வேலை செஞ்சவர் ஒழுங்கா வேலை செய்யல. ஸோ அது மாதிரி நம்ம சில பேர் நல்ல காசு போட்டு நல்லா வாங்கியிருப்பாங்க, சமைக்கிறதுக்கு தேவையான கறி காய்கறி எல்லாம் வாங்கியிருப்பாங்க, ஆனால் ஒழுங்கா சமைக்க தெரியாது. அப்போ நம்ம அன்றன்றுள்ள அப்பத்தை இன்று எங்களுக்கு தாரும்னு கேட்கும் போது, ஆண்டவரே சமைக்க எனக்கு கிருபை செய்யும், இதை வாங்க உதவி செஞ்சீங்க, அதை ஒழுங்கா சமைக்கிறதுக்கு எனக்கு ஞானத்தை அறிவித்தாரும், சமைக்கிறவங்களுக்கு ஞானத்தை அறிவித்தாரும். ஹோட்டலுக்கு போறோம், காசு கொடுத்து சாப்பிட போறோம், அந்த ஹோட்டல்காரர் அங்க உள்ள வேலை செய்யற கிச்சன்ல இருந்து சர்வர் வரைக்கும் ஒழுங்கா வேலை செஞ்சாதான் அந்த காசு கொடுத்து சாப்பிட்ற சாப்பாடு கூட நமக்கு வினையாக, பிரச்சனையாக அமையாது. அதனால அன்றன்றுள்ள அப்பத்தை இன்று எங்களுக்கு தாரும் நம்ம ஜெபிக்கும் போதும் கூட அது வெறும் சாப்பாட்டுக்காக மட்டும் இல்லை, வாங்குவதற்கு தேவையான பணம் வேண்டும், வாங்கியதை சமைக்கிறதுக்கு தேவையான அறிவு வேண்டும், காசு கொடுத்து சாப்பிட்ற இடத்துல அவங்க ஒழுங்கா சமைக்கணும், மற்றவங்களும். ஸோ இது எல்லாமே ஒரு சங்கிலி மாதிரி. இதில் எங்கேயாவது ஒரு இடத்துல கெட்டு போனா கூட அது நமக்கு பிரச்சனையாகவோ வியாதியாகவோ
பாடாவோ மாறிவிடும். ஸோ அதனால நம்ம ரொம்ப கவனமாக, நம்ம இல்லீகலா நம்ம பஸ்ல பண்ணல, நம்ம ரொம்ப லீகலா டிக்கெட் எடுத்து தான் நம்ம போறோம், ஆனா டிரைவர் ஒழுங்கா ஓட்டலன்னா ஆக்சிடென்ட் ஆயிடும். ஸோ அதனால இங்க ரொம்ப இந்த உலகம் பொல்லாங்கனுக்குள்ள இருக்கு. நம்ம எப்பக்கத்தில் நெருக்கப்படுகிறோம். அதாவது முன்பக்கம் பின்பக்கம் வலது இடது மேல கீழே எந்த பக்கம் கேப் கிடைக்குதோ அங்க பிசாசு தாக்கலான்னு இருக்கிறான். இது வேற இப்ப கொரோனா இப்பதான் போயிருக்கு, புதுசா இன்னொரு பெரிய வியாதி வரப்போகுதுன்றாங்க. அமாஸ்க்கும் இஸ்ரேலுக்கும் அங்க பிரச்சனை நடக்குது. அதனால எல்லா விதத்திலையும் பொருள் விலைவாசி ஏறுது, தங்க விலை ஏறுது. ஒரு பக்கம் ஒரு ஏறக்குறைய ஒரு வருஷத்துக்கிட்ட ரஷ்யாவும் யுக்ரைனும் சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. இதுமாரி பல விதங்கள்ல நாம சமாதானமும் நிம்மதியும் உலக சூழல் பாதிக்கப்பட்டுக்கிட்டு வருது. இப்படி பல விதங்களில் பாதிக்கப்பட்டு வருகிற நாம் தேவ பிள்ளைகள், குறிப்பா ஆவிக்குரிய வாழ்க்கையில தேவனோடு உள்ள நம்முடைய உறவை காத்துக்கொள்வதற்கு சில நேரங்களில் நமக்கு உள்ளதும் இழந்து நாம் பாதிக்கப்படுறோம். அதை வைத்து பிசாசு தேவ உறவை துண்டிக்க பார்க்கிறான். அதுக்கு தான் இவ்வளவு உதாரணங்கள் கொடுத்தேன். இன்னொரு விதத்துல எப்படின்னா, நமக்கு கொடுத்து நல்லா தான் இருப்போம், நமக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்து, நமக்கு நல்ல மரியாதை, பேர், புகழ், வாய்ப்புகள் கொடுத்து அதுல விழுந்து போனவங்க எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. சில பேர் வியாதியா இருக்கும்போது, தனிமையா இருக்கும்போது, கணவன் மனைவி பிரிந்து இருக்கும்போது ஒழுங்கா ஆலயத்துக்கு வந்தவங்க, ஒழுங்கா தேவனை தேடினவங்க, அவங்களுக்கு ஒரு அற்புதம் நடந்து வியாதி சுகமானதுக்கு அப்புறம், பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேர்ந்ததுக்கு அப்புறம், தேடிட்டு இருந்த ஜெபித்து கொண்டிருந்த விசா, வீடு, காரு கிடைச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க ஆலயத்துக்கு வர்றது மட்டும் இல்லாம தேவனை விட்டே தூரம் போயிடுறாங்க. சோ ஆசீர்வாதங்கள் கூட சில நேரத்துல ஆசீர்வதித்தவரை விட்டு நம்மை பிரித்து விடுகிறது. சொல்ல போனா இழப்புகள் ஆண்டவரை விட்டு பிரிக்கிறத விட ஆசீர்வாதங்கள் தான் ஆண்டவரை விட்டு நம்மளை ரொம்ப பிரிக்குது. ஏன்னா இந்த உலகத்தில் ஏழைகளாக பலவீனமாக இருக்கிறவங்க அதிகமா விசுவாசத்தில் ஐஸ்வர்யவானா இருப்பாங்க. உலக ஆசீர்வாதத்தில் ஐஸ்வர்யமா இருக்கிறவங்க ஆவிக்குரிய பிச்சைக்காரர்களா இருப்பாங்க. இது ஒரு பொது கருத்து, ஜெனரல் ஸ்டேட்மெண்ட். இதுதான் ஃபார்முலான்னு கிடையாது. ஏன்னா தானியேல், ஆபிரகாம், யோபு, தாவீது எல்லாம் பெரிய பெரிய ஐஸ்வர்யவான்கள், அவங்களும் ஆண்டவரோட இருந்திருக்கிறாங்க. அதனால ஐஸ்வர்யவான்கள் தேவன் ராஜ்யத்தில் பிரவேசிக்கவே முடியாது அப்படின்னு இல்லை. பிரவேசிப்பது கொஞ்சம் கஷ்டம், அது மனுஷரால கூடாது, தேவனால கூடும். கர்த்தர் அதையும் செய்ய அவர் வல்லவர். இந்த ஒரு மனநிலையோடு இந்த 1 சாமுவேல் 18 தாவீதுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு குறிப்பிட்ட காரியம் என்னன்னா, மனுஷரால் வருகிற புகழ், பாராட்டு, வாழ்த்து, அன்பு, நேசம், ஸ்நேகம் அப்படின்னு சொல்லி பல விதங்களை நம்ம வாசிக்கிறோம். அதனால் தாவீதுக்கு ஒரு சோதனை, அந்த சோதனையை அவர் எப்படி ஜெயித்தார், நாம நமக்கு வருகிற சோதனைகள்ல நாம எப்படி ஜெயிக்கணும். அப்போஸ்தலர்களுடைய வாழ்க்கை முறையில அவங்களுக்கு முதல் நூற்றாண்டு அப்போஸ்தலர்களுக்கு இருந்த சோதனை, இதே விதமான சோதனை எப்படி அவங்க ஜெயித்தாங்க அப்படின்றத இன்னைக்கு நம்ம சுருக்கமா நம்ம சிந்திக்க போறோம். 1 சாமுவேல் 18 முதல் வசனத்துல வாசிக்கிறோம், யோனத்தான் தாவீதை சிநேகித்தார் அப்படின்னு வாசிக்கிறோம். 1 சாமுவேல் 18:1 யோனத்தான் தாவீதை தன் உயிரை போல சிநேகித்தான். யோனத்தானுடைய ஆத்துமா தாவீதின் ஆத்துமாவோட ஒன்றாய் இசைந்திருந்தது. ஸ்நேகம், ஃப்ரெண்ட்ஷிப், ரொம்ப அவ்வளோ ஒரு நட்பு அங்க இருந்தது. 16வது வசனத்திலையும் வாசிக்கிறோம். 1 சாமுவேல் 18:16 இஸ்ரவேலரும் யூதா ஜனங்களுமாகி யாவரும் தாவீதை சிநேகித்தார்கள். சோ தனிப்பட்ட ரீதியான நட்பும் கிடைக்குது, பப்ளிக்கான மக்களின் ஆதரவும் அன்பும் கிடைக்குது. 5வது வசனத்துல வாசிக்கிறோம், பிரியம்ன்ற வார்த்தையை வாசிக்கிறோம். 1 சாமுவேல் 18:5 சவுலின் ஊழியக்காரர் அவங்களும் கூட தாவீதின் மேல பிரியமாய் இருந்தார்கள். இங்க பிரியம், அதாவது ரொம்ப ஒரு ஃபேவர் கிடைக்குது, அல்லது நம்ம மேல அவங்கள நம்ம மேல அவங்க ஒரு பாசம் வச்சிருக்கிறாங்க. 6வது வசனத்துல வாசிக்கிறோம், மக்கள் சந்தோஷப்படுகிறார்கள். 6வது வசனத்துல பெண்கள், சகல பட்டணங்களிலும் இருந்து வந்த பெண்கள் சந்தோஷமாய் ராஜாவாகிய சவுலுக்கு எதிர்கொண்டு வந்தார்கள். அந்த வெற்றியை கொண்டாடுறாங்க. நம்ம மூலமா இன்னொருத்தவங்களுக்கு சந்தோஷம் கிடைக்குது, நமக்கு ஸ்நேகம் கிடைக்குது, நம்ம மீது பிரியமா இருக்கிறாங்க. 20வது வசனத்துல
சவுலினுடைய இரண்டாவது மகள் மீகாள் தாவீதை நேசித்தாள். ஸோ இது நேசம். இது ஒரு விதமான ஆங்கிலத்தில் பிரெஞ்சில் சொல்லணும்னா இது ஒரு எப்படி சொல்லுவாங்க, அதுக்கு எரோட்டிக்கல் லவ். ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் வருகிற ஒரு நேசம், கணவனுக்கும் மனைவிக்கும் வர வேண்டிய இருக்க வேண்டிய நேசம். ஆரம்பத்தில் இருந்த நேசம் பலருக்கு இப்பொழுது இல்லை. ஸோ அந்த நேசமும் நமக்கு கிடைக்கணும். நமக்கு வாழ்க்கை துணையாக நம்முடைய வாழ்க்கையில நம்மோடு கூட இருக்கும்போது கணவன் மனைவியினுடைய அருமை தெரியாது. இறந்ததுக்கு அப்புறம் இழந்ததுக்கு பிற்பாடு தான் அதோடைய அருமை தெரியும். அதனால அந்த துணையை நாம் துணையின் மூலமாக வருகிற நேசம் அது ஒரு முக்கியமான ஒரு நமக்கு கிடைக்கிற ஒரு ஆசீர்வாதம். 30வது வசனத்துல வாசிக்கிறோம். 1 சாமுவேல் 18 கடைசி வசனத்துல தாவீது கோலியாத்த மாத்திரம் பெலிஸ்தனாகிய கோலியாத்த மாத்திரம் கொல்லல, அதை தொடர்ந்து எப்பெல்லாம் போர் வருகிறதோ பெலிஸ்தருக்கு எதிர்த்து, அப்பொழுது சவுலுடைய ஊழியக்காரர் எல்லாரை பார்க்கிலும் தாவீது புத்திமானாய் நடந்து கொண்டான். அவன் பேர் மிகவும் கனம் பெற்றது. முதல்ல நட்பு ஸ்நேகம் கிடைக்குது, மனுஷருடைய ஸ்நேகம். அடுத்து சவுலுடைய ஊழியக்காரர், சவுலுடைய உடன் ஊழியர்கள் சொல்லும் போது, வேலைக்காரர் சொல்லும் போது லீடர்ஸ் பிரியம் வைக்கிறாங்க, மக்கள் சந்தோஷப்படுறாங்க. தன்னை திருமணம் செய்ய போகிற மீகாள் தன்னை நேசிக்கிறாள். எல்லாத்த விட கனம் வர வர மிகவும் கனம் பெற்றது. ஏன்னா தாவீது எப்படி நடந்து கொண்டாராம் 1 சாமுவேல் 18ல 15வது வசனம், மகா புத்திமானாய் நடக்கிறதை சவுல் கண்டு அவனுக்கு பயந்திருந்தான். சாதாரண புத்திமான் இல்ல தாவீது, மகா புத்திமான். ரொம்ப கிளவர், ரொம்ப இன்டெலிஜென்ட், எக்ஸ்ட்ராஆர்டினரி அண்டர்ஸ்டாண்டிங், எக்ஸ்ட்ராஆர்டினரி. சாதாரண புத்தி இல்ல, மகா புத்திமான நடந்து கொண்டார். இப்ப இதெல்லாம் நடக்கும்போது அங்க ஒரு பாப்புலாரிட்டி, ஒரு ஃபேம், ஒரு நேம் கிடைக்குது. இதுதான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் நாம முட்டாளா நடந்து கூடாது, மகா முட்டாளா நடந்து கூடாது, புத்தியா நடந்துக்கணும், அதுலயும் மகா புத்திமானா நடந்து கொள்ளணும். அப்படி புத்திமானா நடக்கும்போது மற்றவர்களுடைய சிநேகம், பிரியம், மற்றவர்கள் நம் மூலம் சந்தோஷப்படும் போது, குறிப்பாக குடும்பத்தில் நம்மை மணந்து நம்மோடு கூட வாழ்க்கை நடத்துகிறவர்கள் நம்மை நேசிக்க வேண்டும். அப்படிப்பட்ட நேசம் கிடைக்குது. ரகசிய இல்லற வாழ்க்கையில், அந்த பிரைவேட் கார்டன் சொல்லுவாங்க, ரகசிய தோட்டத்தில் 30வது வசனத்துல கனமும் கிடைக்குது. இங்கதான் ஒரு மனுஷனுக்கு பிரச்சனை ஆரம்பிக்குது. நீதிமொழிகள் 27ல வாசிக்கிறோம். இங்கேயே நிறைய பேர் அடிபட்டுறாங்க. ஒரு சின்ன ஒரு பாட்டு பாடிட்டு ஸ்பெஷல் சாங், காணிக்கைக்கு ஒரு பாடல் அப்படின்னு பாடும்போதே இங்கே நிறைய பேர் நல்லா பாடினீங்க, ரொம்ப சூப்பரா இருந்ததுன்னு சொல்லிட்டாலே போதும், அடுத்து அவங்க நினைச்சுக்கிறாங்க அவங்க தான் அடுத்து சுசீலான்னு நினைச்சுக்கிறாங்க, ஒரு பெரிய பாடகின்னு நினைச்சுக்கிறாங்க, அல்லது ஒரு பெரிய ஒரு பாடகர் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. ஒரு இடத்துல எங்கேயோ ஒரு வாலிபர் கூட்டத்திலே ஒரு ஆராதனையில செய்தி கொடுத்துட்டாலோ, இல்ல இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவையில் அவர் மொழிந்த 7 வார்த்தைகள் ஏதோ ஒரு வார்த்தையை பகிர்ந்து கொண்டாலோ அவ்வளவுதான், அவங்கள கையில பிடிக்க முடியாது, ஆள் காணாம போயிடுவாங்க. அவங்க ரொம்ப இன்டர்நேஷனல் மினிஸ்டர்னு தங்களை அழைச்சிக்குவாங்க. எத்தனை நாட்டுக்கு போனா என்ன, நம்ம எத்தனை நாட்டுக்கு போனோன்றதை இங்க பேசுறதுக்காக நம்ம கூடணும், அடுத்து எங்கெங்கெல்லாம் போக போறோம்னு பேசுறதுக்காக நம்ம இங்க கூடுறோம். அது முடிந்தது, பின்னானவைகளை மறந்துடணும், லக்கை நோக்கணும், ஆசையா தொடரணும், நான் எதற்காக பிடிக்கப்பட்டிருக்கிறேன் அதை நோக்கி பார்க்கணும். இந்த மாதிரி பரலோகத்துல நம்மளுடைய இருதயம், பிசிக்கலா நாம இங்கதான் இருக்கிறோம், ஆனா உங்கள் இருதயம் எங்க இருக்குதோ அங்கதான் உங்க பொக்கிஷம் இருக்குன்னு ஆண்டவர் சொன்னார். இருதயம் எங்க இருக்கணும்னா பரலோகத்துல இருக்கணும். அது ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு வாழ்க்கை மனித பலத்தால, ஆனா தேவனுடைய பலத்தால அது ரொம்ப ஈஸியான ஒரு வாழ்க்கை. சோ இருதயம் பரலோகத்துல, இப்பவே நம்ம இருதயத்தை பரலோகத்துல வைக்க முடியும். நம்மளுடைய மைண்ட் செட், நம்மளுடைய கான்சென்ட்ரேஷன், நம்மளுடைய இன்டென்ஷன், நம்மளுடைய எண்ட் விஷன், டெஸ்டினேஷன் பரலோகத்தை நோக்கி இருக்கும்போது இந்த புகழ் நாட்டம் இருக்கக்கூடாது. இப்போ பொதுவா புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். நீதிமொழிகள் வாசிக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு வசனம் ஞாபகம் வருது. மத்தேயுல பொதுவா நீங்க உங்க பிரதர் சிஸ்டர் உங்களை தான் பார்த்து கேட்கிறேன், யாராவது ஜெபிக்கிறாங்கன்னு வச்சுங்க, நல்லா ரொம்ப நேரம் ஜெபிக்கிறாங்க, அவங்கள பார்த்தா நம்ம என்ன சொல்லுவோம்? நல்லா ஜெபிக்கிறாங்க, எவ்வளவு அருமையா ஜெபிக்கிறாங்க, நல்ல ஜெப பாரம் இருக்கு. ஒரு ஜெபிக்கிற ஒரு தாய், ஜெபிக்கிற ஒரு தகப்பன், ஜெபம்
வீரன் அப்படின்லாம் பேர் சொல்லுவோம், ஒரு பிரேயர் வாரியர் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா சில பேர் ஜெபிக்கிறது கூட எதுக்கு ஜெபிக்கிறாங்கன்னா, மத்தேயு 6 வாசிக்கிறோம், மனுஷர் காணும்படியாக ஜெபம் பண்ண விரும்புகிறார்கள். மத்தேயு 6:5. ஜெபிக்கிறது எவ்வளோ ஒரு நல்ல விஷயம். ஆனா அது கூட மற்றவங்க நம்மள பார்க்கணும் அப்படின்னு ஜெபம் பண்ணுவாங்க. இயேசு வாழ்ந்த காலத்துல ஒரு பழக்கம் இருந்திருக்கு. என்னன்னா, எல்லாரும் அந்த நாட்டுல அந்த கலாச்சாரத்துல அந்த பகுதியில வாழ்ந்தவங்க தலைக்கு எண்ணெய் வைப்பாங்க, காலையில எழுந்தா முகம் கழுவுவாங்க. ஆனா சில பேர் உபவாசம் பண்ணா முகம் கழுவுறது கூட மறந்துட்டாங்க. வேணுங்கன்னு முகம் கழுவாம முகத்தை அப்படியே அழுக்காக்கி, சில பேர் 40 நாள் உபவாசம் இருக்கிறேன்னு சொல்லி 40 நாள் ஷேவ் பண்ணாம அப்படியே தாடியை பெருசாக்கிடுவாங்க. என்னங்க இவ்வளவு தாடி வளர்த்துருக்கீங்க? இல்லைங்க நான் உபவாசத்துல இருக்கிறேன்னுவாங்க. சில பேருக்கு தலைக்கு எண்ணெய் ஒத்துக்காது, அவங்க தலைக்கு எண்ணெய் வைக்கல அப்படின்னா அது வேற கதை. ஆனா இவங்க முகவாடலா இருக்க அவங்க உபவாசம் பண்ணுவாங்க. ஸோ அப்படி நாம இருக்கக்கூடாது. இதுதான் மத்தேயு 6வது அதிகாரத்துல நாம மனுஷர் காணும்படியாக நாம செய்யக்கூடாது. அது பாருங்க, உபவாசிக்கும் போது என்ன பண்ணுவாங்க, 16வது வசனம், அவர்கள் உபவாசிக்கிறதை மனுஷர் காணும் பொருட்டாக தங்கள் முகங்களை வாட பண்ணுகிறார்கள். இவங்களே வாட பண்ணுவாங்க. அவங்க பலன் முடிஞ்சிருச்சு, அவங்க ஜபம் முடிஞ்சிருச்சு. அவங்க ஜபத்தை ஆண்டவர் கேட்கவும் இல்லை, அவங்க ஆண்டவர் கேட்கணும்னு விரும்பவும் இல்லை. அப்படிப்பட்டவங்க ஆண்டவர் கேட்கணும் என் ஜபத்தை அப்படின்னு அவங்களும் விரும்பல. அவங்க ஜபத்தை கர்த்தரும் விரும்பல. அவங்க மனுஷர் காணணும், மனுஷர் என் முகத்தை பார்க்கணும், நான் ஆலயத்துக்கு போறது, ஃபுல் பீட்ல ஏறுறது, நான் எங்கேயும் ஓடுறது, துள்ளுறது, குதிக்கிறது, எதிர்ப்பாளரை கட்டி பிடிக்கிறது. கேட்டா ஆடுகளை கொஞ்சுறாங்களாம். ஏன் பெண் ஆடுகளை மட்டும்தான் கொஞ்சுவாங்களா? ஏன் ஆண் ஆடுகளை கொஞ்ச மாட்டாங்களா? அது மாதிரி. ஆனா அவங்க மனைவி அவங்க கொஞ்ச மாட்டாங்க. அது இது இவங்கெல்லாம் என்னுடைய ஆடுகள்னு சொல்லி அடுத்தவருடைய மனைவியை தான் கட்டி பிடிச்சி தழுவி கொஞ்சுவாங்க. கேட்டா மந்தையின் மெய்ப்பர் ஆடுகளை கொஞ்சுறாங்கன்னு சொல்லுவாங்க. அப்படி கொஞ்சுறவங்கள கர்த்தர் பார்த்துக்குவாரு. இந்த மாதிரி மனுஷர் காணும்படியாக அவங்க பலன் அடைஞ்சிட்டாங்க. அதுதான் அவங்க பலன். தர்மம் செய்யும் போது கூட அவங்க மனுஷரால் புகழப்படணும், என்ன பாராட்டணும். அந்த மனுஷருடைய புகழ்ச்சி தான் அவங்க செய்த தர்மத்திற்கான பலன். இப்போ இந்த மனுஷர் காணணும், மனுஷர் புகழணும் அப்படின்னு சொல்லி தங்களை வாட பண்ணி உபவாசம் பண்ணி தர்மம் பண்ணி ஜெபிக்கிறவங்க இருக்கிறாங்க. ஜெபம் பண்றது கூட இப்படி இருக்கிறவங்க இருக்கிறாங்க இல்லையா? இந்த நீதிமொழிகள் 27க்கு வரலாம். நீதிமொழிகள் 27வது அதிகாரத்துல நமக்கு இந்த பாப்புலாரிட்டி, ஸ்நேகம், பிரியம், இந்த பாசம், கணம் இதெல்லாம் வரும்போது நீதிமொழிகள் 27:21 வாசிக்கிறோம், வெள்ளிக்கு குகையும் பொண்ணுக்கு புடமும் சோதனை, மனுஷனுக்கு அவனுக்கு உண்டாகும் புகழ்ச்சியே சோதனை. சோ வெள்ளியையும் பொண்ணையும் எல்லா இடத்துலயும் நம்ம கொண்டு போய் அதை ரீஃபைன் பண்ண முடியாது. சோ அதுக்குன்னு ஒரு அப்ரோப்ரியேட் பிளேஸ் இருக்கு, அதுக்குன்னு ஒரு இடம் இருக்கு, அங்கதான் அதை ரீஃபைன் பண்ண முடியும். ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, தாவீதினுடைய வாழ்க்கையினுடைய ஆரம்ப கட்டத்திலேயே தாவீதை கொண்டு போய் ஒரு இடத்துல நிறுத்துறாரு. எங்கன்னா, மனிதரால் வருகிற புகழ், பாராட்டு, வாழ்த்து. அருமையா ட்ரெஸ் போட்டிருக்கீங்க, கோட்டு சூப்பரா இருக்கு, புடவைக்கு ஏத்த ஜாக்கெட்டா இருக்கு, ஜாக்கெட்டுக்கு ஏத்த செருப்பு இருக்கு, செருப்பு கலருக்கு ஏத்த முடி இருக்கு, இதெல்லாம் இது மாதிரி 10 பேர் பேசுவாங்க தான். ஆனா அதை நான் என்ன பண்ணணும்? ரொம்ப பலவீனமானவங்க என்ன பண்ணுவாங்க, அதுல அவங்க இந்த கேக் மாவை நீங்க ஊத்தி உள்ள நீங்க வச்சீங்கன்னா அடுப்புல அது அப்படியே உப்பும் கேக்கு. அந்த மாதிரி ரொம்ப பலவீனமானவங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில பலவீனமானவங்க மனுஷரால் வருகிற புகழ்ச்சியில அவங்க அப்படியே உப்பிடுவாங்க. அவங்களுக்குள்ள ரொம்ப பெரிய ஆள் நினைச்சுக்குவாங்க. அதே மாதிரி ரொம்ப வெட்டியா இருக்கிறாங்களே, வேலை வெட்டி இல்லாம வீணர்கள்னு சொல்றாங்களே, அவங்க மனுஷருடைய புகழ் நாட்டம் இருக்கும். அவங்க அதைத்தான் தேடுவாங்க. அவங்க வீணர்கள், வேற வேலை இல்ல, தரிசனம் இல்ல, ஊழியம் இல்ல, ஒரு நோக்கம் இல்ல. அவங்க எப்ப பார்த்தாலும் மனுஷருடைய புகழ் பிச்சைக்காக அதையே தேடி தேடி அலைவாங்க. பலவீனமானவங்க அதை அவங்கள ரொம்ப வீங்க பண்ணும், உப்ப பண்ணும். ஆனா ஞானிகளுக்கு என்ன பண்ணுவாங்க, அதை அலட்சியம் பண்ணுவாங்க, அதை டிஸ்ரிகார்ட் பண்ணுவாங்க. மனுஷரால் வருகிற புகழ் அதை அவங்க பெருசுப்படுத்தவே மாட்டாங்க, அதை கவனிக்க மாட்டாங்க, அதை கண்டுக்க மாட்டாங்க. அவங்க பாட்டு அவங்க வேலையை பார்த்துட்டு போவாங்க. அதாவது தமிழ்ல ஒரு செய்யுள் ஒன்று வரும், என்னன்னா, தூற்றுவோர் தூற்றட்டும், புகழ்வோர் புகழட்டும்,
என் கடமை என் பணி ஆற்றி கடந்து போவது அப்படின்னு போயிட்டே இருப்பாங்க. அவங்க மற்றவங்களை பார்க்க மாட்டாங்க. இந்த நீதிமொழிகள் 27-21 வாசிக்கிறபடி a man is tested by the praise he receives. நமக்கு கிடைக்கிற பாராட்டுகள், புகழ் மாலை, அந்த பிரைசஸ், அவர் ஜபிச்சுதான் என் வியாதி சுகமானுச்சுன்னு சொல்றாங்கன்னு வச்சுங்க, அவ்வளவுதான். அவர் இயேசுநாதருக்கு மேலேயே போயிடுவார். அவர் தான் என்ன சர்ச்சைக்கு அறிமுகப்படுத்தினார், இவர் தான் எனக்கு ஞானஸ்நானம் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி மற்றவங்க நம்மள சில நேரத்தில் இந்த இஸ்ரவேல் பெண்கள் கொஞ்சம் ஓவரா புகழ்ந்துட்டாங்க தாவீதை. சவுலை மதிச்சாங்க, ஆனா அவரை விட 10 மடங்கு தாவீதை ஓவரா எக்ஸாஜரேட் பண்ணி மதிச்சுட்டாங்க, புகழ்ந்துட்டாங்க, பாட்டு பாடிட்டாங்க. இதுல சவுல் என்ன ஆனாருன்னா, அதுல அவர் சவுலோட கேரக்டர் வெளியே வந்துருச்சு. தாவீது அந்த பப்ளிக் பிரைஸ்ல அவருடைய கேரக்டர் வெளியே வந்துச்சு. இந்த பப்ளிக் பிரைஸ் இருக்கு பாத்தீங்களா, பொதுவாக மனிதர்கள் நம்மை புகழும் போது அல்லது பொதுவாக மனிதர்கள் நமக்கு முன் இன்னொருத்தவங்களை புகழும் போது அங்கதான் நம்முடைய ஆவிக்குரிய உறவு, தேவனோடு உள்ள உறவு அங்க வெளிவரும். அதாவது தாவீது மாடு மேய்க்கும் போது புலியும் கரடியும் வந்துச்சு, அவர் அதை சாகடிச்சாரு. ஆனா எனக்குள்ள இருக்கிற எனக்குள்ள இருக்கிற கரடியும் சிங்கமும், அப்ப கரடி சிங்கத்தை சாகடிச்சாரு, ஆனா எனக்குள்ள என்ன கரடி இருக்கு, எனக்குள்ள என்ன சிங்கம் இருக்கு, சில பேருக்கு நாய் இருக்கு, உள்ள கேவலமான புத்தி எல்லாம் இருக்குது. இந்த உள்ள இருக்கிற மிருகம் எப்ப வெளியே வரும், அந்த உள்ள இருக்கிற மிருகத்தை சாகடிக்கிறது தான் தேவனோடு நம்ம இன்னும் நெருக்கும். ப்ரொமோஷன் எப்படி வரும், அதாவது இத குறித்து ஒரு தேவ மனுஷன் எப்படி எழுதியிருந்தாருன்னா, இஃப் பிரைஸ் ஹம்பிள்ஸ் அஸ், மனுஷரால் வருகிற பாராட்டு நம்மை தாழ்த்தினால், then God can use us. எப்படி ஒரு வெள்ளியும் ஒரு பொண்ணும் குகையும் நெருப்பும் அதை புடமிடுகிறதோ, அப்படி புடமிடும் போது, அதை சோதிக்கும் போது அது பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்படுது. அதாவது சொல்லுவாங்க, மண்ணுக்குள்ள புதைஞ்சிருந்தாலும் தங்கம் தான், அது ஃபார்ம் இல்லாம அது புதைஞ்சிருந்தாலும் தங்கம் தான். ஆனா அதை எடுத்து அதை பயன்படுத்துகிறதற்கு அதை ஒரு வடிவம் அமைத்து அதை சுத்தப்படுத்தி அதை யூசேஜுக்கு கொண்டு வராங்க. அதுபோல நாம் தேவனுடைய பிள்ளைகள் தான், நாம் மறுபடியும் பிறந்து நாம் தேவனால் பிறக்கும் போது பிள்ளைகள் தான். ஆனா பயன்படுத்துவதற்கு, தேவன் நம்மை பயன்படுத்துவதற்கு, வெள்ளிக்கு குகையும் பொண்ணுக்கு புடமும் எப்படி சோதனையோ மனுஷனுக்கு அவனுக்கு உண்டாகும் புகழ்ச்சியே சோதனை. அங்க வச்சுதான் ஆண்டவர் பாக்குறாரு. If praise humbles us, then God can use us. But if praise puffs us up, we are not yet ready for a promotion. ஆண்டவர் நம்மள ஒரு ப்ரொமோஷன் கொடுக்க மாட்டார், ஒரு முன்னேற்றம் கொடுக்க மாட்டார், அடுத்த கட்டத்துக்கு நம்மளை கொண்டு போக மாட்டார். இந்த சாதாரண சாப்பாடு சமைச்சதை புகழ்ந்துட்டாலே என்னமோ ஒரு பெரிய இங்கிலாந்து ராணியோடைய பேலஸ்ல சமையல்காரர் மாதிரி நினைச்சிக்க கூடாது. ஒரு சின்ன சின்ன காரியத்துக்கே மற்றவங்க நம்மளை புகழும் போது, பிரைஸ் பண்ணும் போது நம்மள தாழ்த்த தெரியலன்னா, ஆண்டவர் அதுக்கு அந்த அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு அடுத்த கட்டமான ரெஸ்பான்சிபிலிட்டி, பொறுப்புகளை கொடுக்க மாட்டார். இத நம்முடைய இருதயங்களை சோதிக்கிறவரோ கர்த்தர். அவர் நம்முடைய இருதயத்தை பார்க்கிறார். நம்ம இருதயத்துல எப்படி இருக்கிறோம், நம்ம ஹம்பிளா இருக்கிறோமா, உள்ளுக்குள்ள அதை நம்ம எப்படி அலட்சியம் பண்றோமா, இல்ல அதை நம்ம தூக்கி தலைமையில தூக்கி வச்சுக்கிறோமா. 1 பேதுரு 1:7 பேதுரு சொல்றாரு, அதிக விலையேற பெற்றதா இருக்கிற உங்கள் விசுவாசம் முதலாவது சோதிக்கப்படணும். இங்கதான் நம்ம தேவனை பிரியப்படுத்துறோமா மனுஷரை பிரியப்படுத்துறோமா. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். அப்ப தேவனை பிரியப்படுத்துகிற வாழ்க்கை விசுவாச வாழ்க்கை, மனுஷரை பிரியப்படுத்துகிற வாழ்க்கை அவிசுவாச வாழ்க்கை. இப்ப விசுவாசத்துக்கும் இந்த புகழ் நாட்டத்திற்கும் தொடர்பு இருக்கு. அதனாலதான் யோவான் 5:44 ஜீசஸ் கேட்டாரு, நீங்க எப்படி விசுவாசிப்பீங்கன்னு கேட்டாரு. அதாவது உங்களுக்கு விசுவாசம் எல்லாம் எங்கிருந்து வரும், விசுவாசம் எல்லாம் வராதுன்னாரு. யோவான் 5:44 தேவனாலே மாத்திரம் வருகிற மகிமையை தேடாமல் ஒருவரால் ஒருவர் மகிமையை ஏற்றுக்கொள்கிற நீங்கள் எப்படி விசுவாசிப்பீர்கள். உங்களுக்கு எல்லாம் எங்கிருந்து விசுவாசம் வரும்? ஏன்னா நீங்க இவர் அவரை புகழுறாரு, அவர் இவரை புகழுறாரு, மாத்தி மாத்தி 2 பேரும் ஒருத்தவங்களை புகழ்ந்துக்கிறாங்க. எதுக்குன்னா அவங்க கூட்டணி ஆட்சி இருக்கணும், அவங்க வசதியா இருக்கணும், அவங்க மனித ஆதரவு, மக்கள் பலம், ஆள் பலம், பண பலம் இருக்கணும் என்பதற்காக நீங்க ஒருத்தரால் ஒருத்தர் மகிமையை தேடிட்டு இருக்கிறீங்க. தேவனால மாத்திரம் வருகிற புகழ் நாட்டம் இல்ல. அப்ப நீங்க எப்படி விசுவாசிப்பீங்கன்னு ஆண்டவர் கேட்டார்.
இந்த தாவீதுக்கு இது ஒரு தேவனுக்கும் தாவீதுக்கும் உள்ள உறவை உறுதிப்படுத்துவதற்கு, இன்னும் அடுத்த கட்டத்திற்கு தாவீதை கொண்டு போவதற்கு கர்த்தர் தாவீதை புடமிட்ட ஒரு இடம் இது. இந்த புகழ், இந்த பாராட்டு, வாழ்த்து, கனம், இதெல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம கொஞ்சம் சிந்திச்சு பார்ப்போம். நம்மளை தூற்றுகிறவங்க பல பேர் இருக்கிறாங்க. ஆனா நம்மளை பாராட்டுற 1-2 பேர், அதெல்லாம் ரொம்ப குறைவுங்க. என்னை பாராட்டுறதே ரொம்ப குறைவு. அதுலயும் கணவரால் பாராட்டப்படுகிற மனைவிகள் ரொம்ப ரொம்ப குறைவு. மனைவியால் பாராட்டப்படுகிற கணவர்களும் ரொம்ப ரொம்ப குறைவு. அப்ப இங்க என் கணவர் என்னை பாராட்டுறாரு, என் மனைவி என்னை பாராட்டுறாங்க, பிள்ளைகள் பாராட்டுறாங்க, பெற்றோர்கள் பாராட்டுறாங்க. அந்த மாதிரி ஏதாவது 1-2 இடத்துல உடன் ஊழியர்கள், சபை மேய்ப்பர்கள், விசுவாசிகள் நம்மை பாராட்டும் போது அதெல்லாம் ரொம்ப இட் மீன்ஸ் a lot. அதோடைய வேல்யூ, ஒர்த்து தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். நம்மள ஒருத்தவங்க அவ்வளவு சீக்கிரம் பாராட்டிட மாட்டாங்க. ஆனா பாராட்டுறாங்கன்னா அதை நாம எப்படி பார்க்கிறோம்? தீமோத்தேயுக்கு பவுல் எழுதுமோ சொல்றாரு, 1 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 7வது வசனத்துல, ஒரு கண்காணிப்ப விரும்புகிற ஒரு தேவ ஊழியர் அவர் எப்படி இருக்கணுமா? 7வது வசனம் 1 தீமோத்தேயு 3:7, புறம்பானவர்களால் நற்சாட்சி பெற்றவனுமாய் இருக்க வேண்டும். புறம்பானவர்கள் அப்படின்னா கிறிஸ்துவுக்கு புறம்பே, காணியாட்சிக்கு புறம்பே, இன்னும் தேவன் ராஜ்யத்துக்குள்ள வரல, வெளியே இருக்கிறவங்க, அவிசுவாசிகளாக, அவங்க மனக்கண்கள் குருடாக்கப்பட்டு பிசாசனுடைய இச்சையின்படி செய்கிற தேவனை அறியாதவர்கள், அவங்களால கூட நற்சாட்சி பெற்றிருக்கணும். இங்க உள்ள இருக்கிறவங்ககிட்டயே நற்சாட்சி பெறுறதே கஷ்டமா இருக்குது. புறம்பே இருக்கிறவங்க கிட்ட எப்படி நம்ம நற்சாட்சி பெறுவது? நற்சாட்சி பெறுவது என்பது ரொம்ப அவசியம், அது கூடாதுன்னு இல்லை. ஆனா அந்த நற்சாட்சியில நமக்கு கிடைக்கிற பாராட்டு புகழை எப்படி நம்ம ஹேண்டில் பண்றோம், அதை அலட்சியப்படுத்திடணும். அது ஆண்டவருக்கு, கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்கென்று செய்யுங்கள். புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் நற்சாட்சி பெறுவதற்கு நம்ம செய்தாலும் கூட, நம்ம அப்போஸ்தலர்ல வாசிக்கிறோம், பந்தி விசாரிப்பதற்கு அப்போஸ்தலர் 6வது அதிகாரத்துல 7 வாலிபர்களை நியமிக்கிறாங்க. அப்போஸ்தலர் 6:3, சகோதரரே, பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்து நற்சாட்சி பெற்றிருக்கிற 7 பேரை உங்களில் தெரிந்து கொள்ளுங்கள். அதுல கூட ரெஸ்பெக்டட் பீப்புள், நல்ல சபையின் மூலமாக, திருச்சபையின் மூலமாக நல்ல சான்று பெற்றவர்கள், இவங்களை நியமிக்கலாம், இந்த பொறுப்புக்கு அமர்த்தலாம் அப்படின்னு சாட்சி பெற்றவர்களை தான் இங்க சோறு பரிமாறுறதுக்கும், எச்சி தட்டு பொறுக்கிறதுக்கும், பந்தி விசாரிப்பதற்கு அவங்களை நியமிக்கிறாங்க. நற்சாட்சி என்பது அவசியம்தான். நற்சாட்சி பெற வேண்டும். விசுவாசிகளுக்கு முன்பாக நாம் மாதிரிகளாக இருக்க வேண்டும். நீ உன் இளமையை குறித்து ஒருவன் உன்னை அசட்ட பண்ணாதபடிக்கு கவனமா இருக்கணும், மாதிரியா இருக்கணும், நற்சாட்சி பெறணும். ஆனா இந்த சாட்சி, முன்மாதிரி, இந்த சான்று பெறுதல், இதெல்லாம் புத்திமானா, அது மகா புத்திமானா தாவீதை போல நடந்து கொண்டாலும், கனம் கிடைத்தாலும், அந்த இடத்துல நம்ம எப்படி இருக்கணும்? அப்பிரயோஜனமான ஊழியக்காரன், செய்ய வேண்டிய கடமையை மாத்திரம் செய்தேன் என்று சொல்லுங்கள். ஏன்னா சொல்ல மாட்டேன். அந்த நேரத்துல வாயை மூடிக்கிட்டு, புள்ள நல்லா படிச்சிருக்கிறான், சூப்பர், இல்லைங்க நான் தாங்க என் பிள்ளைய டாக்டர் ஆக்குனேன். உங்க புள்ள கெட்டு போயிட்டான், இல்ல அதுவா கெட்டு போச்சு, அது இப்படி கெட்டு போனா அதுவா கெட்டு போனுச்சு, டாக்டர் ஆனா நீ டாக்டர் ஆக்குன அப்படின்னு கேட்டா எப்படி இருக்கும்? மனசாட்சி நம்மள கேட்கும்ல. புள்ள டாக்டர் ஆனா அது நான் தாங்க என் பிள்ளைய டாக்டர் ஆக்குனேன், என் பிள்ளை இன்ஜினியர் ஆக்குனேன், அது கெட்டு போச்சுங்க, வீணா போச்சு, இல்லைங்க அதுவா கெட்டு போச்சு, நான் கொடுக்க வேண்டியெல்லாம் கொடுத்தேன், அதுவா வீணா போச்சு. அதுவா வீணா போச்சுன்னு சொன்னா அதுவா டாக்டர் ஆச்சுன்னு சொல்லணும். நான் தான் டாக்டர் ஆக்குனேன்னா நான் தான் கெடுத்தேன்னு சொல்லணும். நல்லா இருக்கு கதை இல்ல? நல்லா இருக்குன்னா அது என்னாலதான், கெட்டு போனா அதுவா கெட்டு போச்சு. இந்த மாதிரியே பேசி பேசியே நம்ம ஊரை ஏமாத்துறது தான் வேலையா போச்சு. நம்ம அப்போஸ்தலருடைய வாழ்க்கையை கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். 2 கொரிந்தியர் 6வது அதிகாரம். இங்க அப்போஸ்தலர்கள் என்ன சொல்றாங்க, அவங்களுடைய அனுபவம் பாருங்க. 2 கொரிந்தியர் 6, எப்படி நாம் நம்மை தேவ ஊழியக்காரராக விளங்க பண்ணுகிறோம். 2 கொரிந்தியர் 6 3வது வசனம். இந்த ஊழியம் குற்றப்படாதபடிக்கு நாங்கள் யாதொன்றிலும் இடரல் உண்டாக்காமல் எவ்விதத்தினாலையும் எங்களை தேவ ஊழியக்காரராக விளங்க பண்ணுகிறோம். இதுல 2 வார்த்தையை கவனிக்கலாம். பிறருக்கு இடரல் உண்டாக்க கூடாது, எந்த விதத்தினாலையும் நம்மை தேவ ஊழியக்காரராக விளங்க பண்ண வேண்டும். எந்த விதத்திலும்,
மற்றவங்களுக்கு நான் இடரலாவும் இருக்கக்கூடாது, என்னை தேவனுக்கு வேலைக்காரனாக நான் என்ன அடையாளப்படுத்தணும், விளங்க பண்ணணும். அதை செய்வதற்கு மிகுந்த பொறுமை. முதல் பாயிண்ட், மிகுந்த பொறுமையிலும் எங்களை விளங்க பண்ணுகிறோம். உபத்திரவங்களில் எங்களை விளங்க பண்ணுகிறோம். நெருக்கங்களில், இடுக்கண்களில், அடிகளில், காவல்களில், கலகங்களிலும், பிரயாசங்களில், எவ்வளவு பிரயாசம், கண் விழிப்புகளில், உபவாசங்களில், கற்பில், நல்ல நடத்தையில, நல்ல மாரல் லைஃப்ல, அறிவிலும், நீடிய சாந்தத்திலும், தயவிலும், பரிசுத்த ஆவியிலும், மாயமற்ற அன்பிலும் எங்களை தேவ ஊழியக்காரராக விளங்க பண்ணுகிறோம். சத்திய வசனத்திலும், திவ்ய பலத்திலும், நீதியாகிய வலது இடது பக்கத்து ஆயுதங்களை தரித்திருக்கிறதிலும், வலது பக்க ஆயுதம் பொதுவாக அது பட்டயத்தை பிடிச்சிருக்கிறவங்க, இடது பக்கத்து ஆயுதம் கேடகத்தை பிடிச்சிருக்கிறது. அதாவது அட்டாக்கிங் வெப்பன் அண்ட் டிஃபென்சிவ் வெப்பன். வலது இடது பக்கத்து ஆயுதங்களை தரித்திருக்கிறதிலும் எங்களை விளங்க பண்ணுகிறோம். 8வது வசனம், கனத்திலும் கனவீனத்திலும், ஹானர் அண்ட் டிஸ்ஆனர், ரெஸ்பெக்ட் அண்ட் இர்ரெஸ்பெக்ட்ஃபுல் திங், குட் ரிப்போர்ட் அண்ட் இன் பேட் ரிப்போர்ட், துர்கீர்த்தி நற்கீர்த்தி. நல்லா நம்மளை பத்தி பேசுவாங்க, நம்மளை பத்தி பின்னால கழுவி ஊத்துவாங்க, நம்மள கேவலமா பேசுவாங்க, நல்லா நம்மள்ட்ட பழகிட்டு இருப்பாங்க. அவங்க எதிர்பார்க்கறத நம்ம செய்யலன்னு வச்சுங்களேன், அப்படியே நம்மளை விட்டு தூரம் போயிடுவாங்க. அவங்க எதிர்பார்க்கறத நம்மள செஞ்சா நம்மள்ட்ட பிரதர் அப்படி இப்படின்னு பேசுவாங்க, சிஸ்டர்னு பேசுவாங்க. கொஞ்சம் நம்ம ஷார்ப்பா நோன்னு சொல்லிட்டோம்னு வச்சுங்க, சில காரியத்துல இல்லங்க அப்படின்னு நம்ம உள்ளத உள்ளபடி, இல்லதை இல்லதென்று சொல்லுங்கள், அதற்கு மிஞ்சினது தீமையா இருக்கும். சில பேர் இந்த மனுஷரை பிரியப்படுத்துறதுக்கு, மனுஷரை தக்க வைப்பதற்கு முகஸ்துதி செய்து மனசுக்குள்ள வேண்டான்னு நினைக்கும், வெளியில இப்படி இல்லைன்னா ஒரு கர்டசி வேணும்ல, ஒரு கர்டசி, இங்கிலீஷ்ல பிரெஞ்சுல குர்த்வாசின்னு சொல்லுவாங்க. ஒரு நாகரிகத்துக்கு போட்டோ எடுக்கிறப்ப எல்லாரும் என்ன சிரிப்பு வந்தா சிரிக்கிறோம், கக்க புக்கன்னு ஸ்மைல்னுவாங்க, எல்லாரும் ஈன்னு சிரிப்போம். சில பேரை சில விழாக்கள்ல பார்த்தாலே சிரிப்பு வராது, ஆனாலும் வாங்க வணக்கம் நல்லா இருக்கிறீங்களா அப்படின்னு ஒரு சிரிப்பு. இந்த சிரிப்புக்கு பேர் என்னதுன்னா நடிப்புன்னு சொல்லிட முடியாது, ஏமாற்றுதல்னு சொல்லிட முடியாது. இது ஒரு கர்டசி, நாகரிகம். பார்த்ததும் ஒரு முக சுளிக்காம ஒரு நாகரிகமா ஒரு சிரிப்பு. எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கிறீங்களா, வாங்க உட்காருங்க, சாப்பிட்டீங்களா, சாப்பிட்டீங்களான்னு கேட்போம், நல்லா இருக்கீங்களா, தூங்குனீங்களா, அழுதீங்களா, பசிக்குதா, இது மாதிரி கண்டதுக்கும் ரொம்ப ஓவரா போக மாட்டோம். நார்மலா எப்படி ஒருத்தவங்கள கர்டசி, அந்த மாதிரி ஒரு கர்டசிக்கு மனசுக்குள்ள வேணான்னு நினைச்சாலும் வாயளவுல தக்க வைக்கணும், அவங்கள காக்கா பிடிக்கணும்ன்றதுக்காக எஸ்ன்னு சொல்லிடுவாங்க. ஆனா மனசுக்குள்ள வேண்டா விருப்பா இருப்பாங்க. அப்படி இல்லாம உள்ளத்துல என்னால முடியாது, எனக்கு வேண்டான்னு தோணுது, வாயிலையும் அதே சொன்னிட்டா போதும், உடனே நம்மளை கட் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி பல பேர் இருப்பாங்க, நல்லா கனம் பண்ணுவாங்க, நல்லா நேசிப்பாங்க, நல்லா ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. டக்குன்னு நீங்க ஸ்ட்ரிக்டா இருந்து பாருங்க. ஸ்ட்ரிக்ட்னா என்ன சொல்ல வரேன்னா, நீங்க நேர்மையாக, நீங்க உறுதியாக, நீங்க ஒரு அறுதியிட்டு பேசி பாருங்க, உங்க கூட ரொம்ப பேர் நெருங்க மாட்டாங்க. யதார்த்தவாதி வெகுஜன விரோதி. யதார்த்தமா பேசுனீங்கன்னா அவ்வளவுதான், நிறைய பேருக்கு விரோதம் ஆயிடுவீங்க. இவர் எல்லாத்தையும் மனசுல இருக்கிறதெல்லாம் பட்டு பட்டுன்னு பேசிடுறாரு அப்படின்னு. சில பேர் சாப்பாடு நல்லா இருக்குதான்னு கேட்டா எப்போதுமே நல்லா இருக்குன்னு சொல்றவங்க இருக்காங்க, எப்போதுமே ஏதாவது குறை சொல்றவங்க இருக்காங்க. சில பேர் உள்ளதா உள்ளபடி சொல்லுவாங்க, இது நல்லா இருந்துச்சு, இது மட்டும் குறைஞ்சது அப்படின்னு. ஆனா அதை சொல்றதுலயும் ஒரு விதம் இருக்கு, எப்படி அதை நம்ம சொல்லுவது. நீங்க சாப்பிட்டு பாருங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்க. எனக்கு ஒருவேளை சுகர் அதிகமா இருக்கிறதுனால இந்த சுகர் கூட இருக்கிறது போல தெரியுது, அப்படி பேசலாம். ஆனா மற்றவங்க புண்படுற மாதிரி நாம ஒரு தகவலை கொண்டு போய் சேர்க்கக்கூடாது. அதுதான் இங்க ரொம்ப முக்கியமான. கர்டசியும் வேணும், நாகரிகமும் வேணும், அதே நேரத்துல அன்புடன் சத்தியத்தை சொல்லணும். உண்மையை சொல்றோம்னு சொல்லி காயப்படுத்தி வெட்டியும் விட்டுறக்கூடாது. அதாவது சொல்லுவாங்க, என்னுடைய அப்பா பாம்பையும் அடிக்கணும், கோலும் உடையக்கூடாது. கோல் உடைஞ்சி பாம்பு சாவலன்னா நாம தான் ஓடணும், பாம்பு நம்மள திறத்திடும். அதனால பாம்பும் அடிக்கணும், கோலும் உடையக்கூடாது. பத்திரமாக கவனமாக, கனத்திலும் கனவீனத்திலும், துர்கீர்த்திலும் நற்கீர்த்திலும், எத்தர் எண்ணப்பட்டாலும் நிஜஸ்தராகவும், அறியப்படாதவர்கள் எண்ணப்பட்டாலும் நன்றாய் அறியப்பட்டவர்களாகவும், சாகிறவர்கள் எண்ணப்பட்டாலும் உயிரோடு இருக்கிறவர்களாகவும், தண்டிக்கப்படுகிறவர்கள் எண்ணப்பட்டாலும் கொல்லப்படாதவர்களாகவும், துக்கப்படுகிறவர்கள் எண்ணப்பட்டாலும் எப்பொழுதும் சந்தோஷப்படுகிறவர்களாகவும், தரித்திரர் எண்ணப்பட்டாலும் அநேகரை ஐஸ்வர்யவான்களாக்குகிறவர்களாகவும், ஒன்றும் இல்லாதவர்கள் எண்ணப்பட்டாலும் சகலத்தை உடையவர்களாகவும் எங்களை விளங்க பண்ணுகிறோம். இது ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டர். இது இந்த சுபாவம் இருக்குல்ல,
மத்தவங்க இது நீங்க வந்து அப்போஸ்தலர்களுடைய வாழ்க்கையில அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகத்துல நீங்க வாசித்து பாருங்க. அவங்க ஒரு சப்பானிய சுகமாக்குனதுக்காக அவங்கள மிரட்டுறாங்க, அடிக்கிறாங்க, அவங்கள தேவனை மகிமைப்படுத்துறாங்கன்னு சொல்லிட்டு மனுஷருக்கு அவங்களுக்கு பயந்துட்டு இவங்களை கண்டிச்சு மட்டும் அனுப்பி விட்டுருவாங்க ஒரு இடத்துல. இன்னொரு இடத்துல பாத்தீங்கன்னா பிலிப்பி பட்டணத்துல லீதியால் அவங்க வசனத்தை பவுல் சொல்ற வசனங்களை விசுவாசிப்பதற்கு தேவனே லீதியாளுடைய இருதயத்தை திறந்திருப்பாரு. அந்த பிலிப்பி பட்டணத்துல அங்க உள்ள ரோமர்கள் எல்லாம் பிடிச்சி அவங்கள ரொம்ப அடிச்சு இந்த ஒரு பக்கம் வசனத்தை கேட்டு லீதியால் ரட்சிக்கப்படுறாங்க. அடுத்த கட்டத்துல இன்னொருத்தவங்க போட்டு அடிச்சு உட்காவல் அறையில வச்சிடறாங்க கனவீனத்துல. அந்த உட்காவல் அறையில ஜெபிக்கும் போது ஆண்டவர் கிரியை செய்து கட்டுகள் அவிழ்ந்திருக்கு. அந்த காவற்காரர் 100க்கு அதிபதி அங்க அவர் பயந்து தற்கொலை பண்ண போகும்போது அவரை காப்பாத்தி அவர் காயத்தை கழுவி அவர் அநேக அடிகள் அடிச்சுதான் உட்காவலர்ல வைக்க சொல்லி கட்டல. அந்த அடி அடிச்சவரே இப்ப காயத்தை கழுவி அவர் அன்னைக்கு ராத்திரி பேப்டிசம் எடுத்து ஞானஸ்நானம் எடுத்துறாரு, சாப்பாடு கொடுக்கறாரு. காலையில அவர் விடுதலை பண்ணலான்னு சொல்லும் போது இல்ல எங்களை ரகசியமா விடுதலை பண்ணக்கூடாது, எங்களை பகிரங்கமா தான் அடிச்சாங்க, பகிரங்கமா தான் விடுதலை ஆக்கணும்னு சொல்றாங்க. ரொம்ப பணிவா கேட்டு வெளியே அனுப்புறாங்க. பாருங்க, அந்த அப்போஸ்தலர் 16வது அதிகாரத்துல கணம் கனவீனம் மாறி மாறி கிடைக்கும். இன்னொரு இடத்துல பாத்தீங்கன்னா அவங்க பவுல் பேசுறத கேட்டுட்டு உடனே என்ன சொல்லிடுவாங்கன்னா, பவுல் அவர் அப்போஸ்தலர் 28 நினைக்கிறேன், அப்போஸ்தலர் 28வது அதிகாரத்துல இது எதுக்குன்னா அந்த ரெண்டுமே மேலையும் கீழே அவங்க நடக்கிறத பாருங்க. மெலித்தா தீவுக்கு போறாங்க அப்போஸ்தலர் 28ல. அங்க போனோன்னு அப்போஸ்தலர் 28:2 அந்த தீவார் எங்களுக்கு பாராட்டின அன்பு கொஞ்சம் அல்ல, அந்த வேலையிலே பிடித்திருந்த மழைக்காகவும் குளிருக்காகவும் அவர்கள் நெருப்பை மூட்டி எங்கள் அனைவரையும் சேர்த்து கொண்டார்கள். முதல்ல சேர்த்துக்கிறாங்க, அன்பு பாராட்டுறாங்க. ஓகே, சில விறகுகளை பவுல் வாரி அந்த நெருப்பின் மேல் போடுகையில் ஒரு விரியன் பாம்பு அனலுரைத்து புறப்பட்டு அவனுடைய கையை கவ்வி கொண்டது. விஷப்பூச்சி அவன் கையிலே தொங்குகிறதை அந்நியராகி அந்த தீவார் கண்டபோது, மெலித்தா தீவார், இந்த மனுஷன் கொலைபாதகன், இதற்கு சந்தேகமில்லை, இவன் சமுத்திரத்துக்கு தப்பி வந்தும் பழியானது இவனை பிழைக்க ஒட்டவில்லை என்று தங்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். அன்பு காட்டினவங்க, அன்பு பாராட்டினவங்க, சேர்த்து கொண்டவங்க டக்குன்னு ஒரு பாம்பு கையில இருக்குதுன்னு உடனே என்ன மனசுல நினைக்கிறாங்க, இந்த மனுஷன் கொலைபாதகன், சந்தேகமே இல்ல, இவன் தப்பிச்சு வந்து பழி இவனை பிழைக்க ஒட்டல அப்படின்னு நினைக்கிறாங்க. பவுல் அந்த பூச்சியை தீயிலே உதறி போட்டு ஒரு தீங்கும் அடையாதிருந்தான். அவனுக்கு வீக்கம் கண்டு அல்லது அவன் சடிதியாய் விழுந்து சாவான் என்று அவர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள். அப்போஸ்தலர் 28:6 நெடுநேரமாய் பார்த்து கொண்டிருந்தும் ஒரு சேதமும் அவனுக்கு வராததை கண்டபோது வேறு சிந்தையாக்கி உடனே வேற மென்டாலிட்டிக்கு போய் இவன் தேவன் என்று சொல்லிக் கொண்டார்கள். பாருங்க, மாறி மாறி மாறி. இதுதான் நம்மளை சுத்தி இருக்கிறவங்க. திடீர்னு நம்ம கூட ஒட்டுவாங்க, திடீர்னு நம்மளை வெட்டுவாங்க, திடீர்னு ஒட்டுவாங்க, திடீர்னு வெட்டுவாங்க. அவங்களுக்கு தேவைப்பட்டா ஒட்டிக்குவாங்க, அவங்களுக்கு தேவையானது நம்ம செய்யலன்னா நம்மளை வெட்டிடுவாங்க. எப்படி இருக்கிறது? நம்ம இப்படி செஞ்சாலும் நம்மளை ஏசுறாங்க, திட்டுறாங்க. வாழ்ந்தாலும் தாழ்ந்தாலும் ஏசு இந்த உலகம் திட்டும். என்ன செய்யறது? இவங்களை பிரியப்படுத்துறதா, அவங்கள பிரியப்படுத்துறதா? உடனே தேவன் என்று சொல்றாங்க. தீவுக்கு முதலாளியாகிய புபிலியு என்னும் பேர் கொண்டவனுடைய நிலங்கள் அந்த இடத்திற்கு சமீபமாய் இருந்தது. அவன் எங்களை ஏற்றுக்கொண்டு 3 நாள் பட்சமாய் விசாரித்தான். புபிலியனுடைய தகப்பன் ஜுரத்தினாலும் ரத்த பேதியினாலும் வருத்தப்பட்டு கிடந்தான். பவுல் அவனிடத்திற்கு போய் ஜெபம் பண்ணி அவன் மேல் கைகளை வைத்து அவனை குணமாக்கினான். இது நடந்த பின்பு தீவிலே இருந்த மற்ற வியாதிகாரரும் வந்தாங்க, குணமாக்கப்பட்டாங்க. அவர்கள் எங்களுக்கு அநேக மரியாதை செய்து, பாருங்க இப்ப மரியாதை கொடுக்கறாங்க. நாங்கள் கப்பலேறி போகிற போது எங்களுக்கு தேவையானவைகளை ஏற்றினார்கள். சோ இந்த 28வது அதிகாரத்துல முதல் 10 வசனத்துக்குள்ள எத்தனை முறை ஒரு மனுஷனுடைய பார்வை மாறுது. நம்மளை சுத்தி இருக்கிறவங்களும் அப்படிதான். நம்மளை திடீர்னு புகழ்வாங்க, கனப்படுத்துவாங்க, கனவீனப்படுத்துவாங்க. ஆனால் இந்த 1 சாமுவேல் 18 இந்த தாவீதுக்கு கிடைச்ச இந்த அனுபவம் நமக்கும் இருக்கணும். அப்போஸ்தலர்ல இன்னொரு ஒரு காரியம் இருக்கு. அப்போஸ்தலர் 14வது அதிகாரம் பார்த்துடலாம். 14 நினைக்கிறேன். அப்போஸ்தலர் 14வது அதிகாரம் 11 - 20. இங்கேயும் பாருங்களேன். அப்போஸ்தலர் 14:11
பவுல் செய்ததை ஜனங்கள் கண்டு தேவர்கள் மனுஷரூபம் எடுத்து நம்மிடத்தில் இறங்கி வந்திருக்கிறார்கள் என்று லிக்கோவோனியா பாஷையிலே சத்தமிட்டு சொன்னார்கள். சொல்லி பர்னபாவை யூபித்தர் என்றும் பவுல் பிரசங்கத்தை நடத்தினபடினாலே அவன் மெர்க்குரி என்றும் சொன்னார்கள். அல்லாமலும் பட்டணத்து முன்னே இருந்த யூபித்தருடைய கோவில் பூஜாசாரி எருதுகளையும் பூமாலைகளையும் வாசலண்டிலே கொண்டு வந்து ஜனங்களோட கூட அவர்களுக்கு பலியிட மனதாயிருந்தான். உடனே கடவுளாக்கி பலி செலுத்துற அளவுக்கு அவங்க மனதா இருந்தாங்க. அப்போஸ்தலராகிய பர்னபாவும் பவுலும் அதை கேட்ட பொழுது நமக்கு கிடைக்கிற பாராட்டு புகழ் நம்மளை கடவுள் இடத்துக்கு அப்படியே உயர்த்தும் போது, அப்பா இவர் என்னமா ஊழியம் செய்யறாரு, வேலை செஞ்சுக்கிட்டே ஊழியம் செய்யறாரு, இவர் வேலையை விட்டுட்டு ஊழியம் செய்யறாரு, குடும்பத்தை கவனிக்காம ஊழியம் செய்யறாரு, குடும்பத்தை தியாகம் பண்ணி ஊழியம் செய்யறாரு. இப்படி பல விதங்கள்ல பலர் தங்களுக்கு கிடைத்த அழைப்புக்கேற்ற கிருபைக்கேற்ற பணியை செய்யறாங்க. ஒருத்தவங்க ஒரு விதத்துல செய்யறாங்க. அதுக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறோம். மனுஷருக்கு அடிமையாக வேணாம், மனுஷரை குறித்து மேன்மை பாராட்டவும் வேணாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தர் இப்படி எல்லாம் செய்யறாரு. அப்பொழுது இதை கேட்ட பொழுது அப்போஸ்தலர்கள் என்ன செஞ்சாங்க, தங்கள் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு கூட்டத்துக்குள்ளே ஓடி உரத்த சத்தமாய், பாருங்க அவங்க ட்ரெஸ்ஸை கிழிச்சு அவங்க கூட்டத்துக்குள்ளே ஓடி போய் சத்தமிட்டு, மனுஷரே, அப்போஸ்தலர் 14:15 இதெல்லாம் இன்னைக்கு நாம தயவு செய்து நாம அபியாசப்படுத்தணும். ஏன் இப்படி செய்யறீங்க? எல்லாரும் சமைக்கிற சாப்பாடு தானே, நான் சமைச்சா மட்டும் ஏன் சூப்பரா இருக்குன்னு சொல்றீங்க? வெரி குட், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது நம்ம மனசுல இருக்கணும். அதனால எப்ப சாப்பிட்டாலும் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு போயா அப்படின்னு சொல்லக்கூடாது. நம்ம எப்படி மற்றவங்களுடைய பாராட்டுறவங்கள மூஞ்சில் அடிச்ச மாதிரியும் பேசக்கூடாது. மூஞ்சில் அடிச்சு பேசுறவங்ககிட்ட போய் பைத்தியக்காரவங்க மாதிரி வெரி குட்டுங்க, ரொம்ப அருமையா பாராட்டினீங்க, நீங்க வேற மொழியில பேசுன மாதிரி இருந்துச்சு, அப்படியும் நடந்துக்க கூடாது. எப்படி இதை நம்ம கையாளுறோம்? நாங்களும் உங்களைப் போல பாடுள்ள மனுஷர் தானே. நீங்கள் இந்த வீணான தேவர்களை விட்டு வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் அவைகளுள்ள யாவற்றையும் உண்டாக்கின ஜீவனுள்ள தேவனிடத்திற்கு திரும்ப வேண்டும் என்று உங்களுக்கு பிரசங்கிக்கிறோம். நீங்க என்னன்னா எங்களை உயர்த்துறீங்களே அப்படின்னு சொல்லி இங்க பவுலும் பர்னபாவும் இந்த பகுதியில நாம வாசிக்கிறோம். இன்னும் நிறைய வசனங்களை நம்ம சொல்லலாம். நாம தேவனிடத்துல நல்ல ஒரு உறவு வச்சுக்கணும்னா மனுஷர்களால் வருகிற பாராட்டு புகழ் நாட்டம் இல்லாம இருக்கணும். இதெல்லாம் நாம தேவனோடு உள்ள உறவின் அடிப்படையில தான் வரும். அதுக்குதான் நாம அதிகமா ஆண்டவரிடத்துல ஜெபித்து தேவனை மகிமைப்படுத்த கற்றுக்கொண்டு தேவனை பிரியப்படுத்த கற்றுக்கொண்டு பழக வேண்டும். ஸோ இந்த உறவை வளர்த்து கொள்ள இந்த முக்கியமான இடம் நீதிமொழிகள் 27-21 நாம் வாசித்தபடி நமக்கு கர்த்தர் எந்த இடத்துல கொண்டு வந்து நம்மளை கனப்படுத்துறார், மனிதர்களால் அங்கீகாரத்தை கொண்டு வர ரெக்கக்னைசேஷன் கிடைக்குது. அங்க நீங்களும் நானும் எப்படி நடந்து கொள்ளுகிறோம், அந்த அங்கீகாரம் எல்லாம் கர்த்தரால் வந்தது. கர்த்தருக்கு மகிமையை செலுத்தி இந்த மனுஷர்களுடைய புகழ், பாராட்டு, வாழ்த்து இதை அதை மண்டக்குள்ள ஏத்திக்காம அதை அலட்சியப்படுத்திட்டு அதே நேரத்தில் அதை இக்னோர் தான் பண்ணணும் ஒழிய அதை மட்டமா நினைக்கிறது இல்லை. வெரி குட், தேங்க்யூ. நம்ம சொல்ல வேண்டிய வார்த்தை என்ன? A man is made by his praise more thankful to God. ஆண்டவருக்கு நன்றி உள்ளவர்களா இருக்கணும். மோர் ரெஸ்பெக்ட்ஃபுல் டு ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ், நண்பர்களுக்கு மரியாதை செலுத்துகிறவர்களாக இருக்கணும். மோர் வாட்ச்ஃபுல் அகெயின்ஸ்ட் எவ்ரிதிங் தட் மே பிளேமிஷ் his reputation and he has a good temper of mind. நம்மளுடைய மைண்ட் எப்போதும் நல்ல கூலா வச்சுக்கணும். who knows how to pass by evil report and good report and is still the same. எப்போதும் அதே மாதிரி இருக்கணும். பாராட்டுவதற்கு முன் என்ன மனநிலையில் இருந்தோமோ பாராட்டிய பிற்பாடும் அதே மனநிலையில நம்மளை வைத்துக் கொள்ள வேண்டும். மேத்யூ ஹென்ரின்றவர் என்ன சொல்றாரு? let a man be extolled and preferred and then he will show himself what he is. ஒரு மனிதன் தான் யார் என்பதை அவனுக்கு பாராட்டு, புகழ், அங்கீகாரம், கனம் எல்லாம் கிடைச்ச பிற்பாடு அவன் யார், அவன் என்ன எப்படிப்பட்டவன் என்பதை அங்கதான் காட்டுவான் அப்படின்னு மேத்யூ ஹென்றி சொல்றாரு. praise tests character. பாராட்டு தான் ஒரு மனுஷனுடைய சுபாவத்தை வெளியே கொண்டு வந்து காட்டும். இந்த நாளில் இந்த வார்த்தை நாம் வாசித்த இந்த 1 சாமுவேல் 18 தாவீதுக்கு கிடைத்த ஒரு உச்சகட்டமான ஒரு தேசிய அளவிலான அரசு அங்கீகாரம், தேசிய அங்கீகாரம். இந்த அங்கீகாரம், கனம், மரியாதையை அவர் எப்படி கையாண்டார் என்பதை ஓரளவு நம்ம வேதத்திலிருந்து நாம் கற்றுக்கொண்டோம். கர்த்தர் நம்மையும்
இனி வருகிற நாட்கள்லயாவது நாம் புகழ் நாட்டம் இல்லாம கர்த்தரை விசுவாசித்து அவரை மகிமைப்படுத்தி வாழ்கிறவர்களாக இருக்க நமக்கு உதவி செய்வாராக. ஜெபம் செய்வோம். எல்லா கனத்துக்கும் துதிக்கும் பாத்திரராகிய எங்கள் தேவனே, நாங்கள் ஒவ்வொரு முறையும் ஜெபித்து முடிக்கும் போது துதியும் கனமும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே சொல்றோம். நீங்க எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த ஜெபத்திலையும் ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளேன்னு சொல்றோம். ஆண்டவரே, மகிமை என்றைக்கும் உம்முடையது, கனம் உம்முடையது, துதி புகழ் பாராட்டு எல்லாம் உம்முடையது தான் ஆண்டவரே. இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை என்று ஆண்டவருடைய தாயார் சொன்னது போல நாங்கள் எங்களை உமக்கு அடிமைகளாக ஒப்பு கொடுக்கிறோம். உம்மை உயர்த்தி வாழக்கூடிய அறிவும் புத்தியையும் ஞானத்தையும் தாரும். எங்களை யார் என்ன சொல்லி பாராட்டி உயர்த்தினாலும், அவங்க சொல்றது ஒருவேளை உண்மையாக இருந்தாலும் கூட இவைகள் எல்லாம் உம்மிடத்திலிருந்து வருகிறது. ஆண்டவரே, சகல நன்மைக்கும் ஊற்று காரணர் நீங்க தான் ஆண்டவரே. உம்முடைய பாதத்தை முத்தமிட்டு உம்மை மாத்திரம் உயர்த்துகிற கிருபையை எங்கள் நாவில் தாரும். நாங்கள் எதை செய்தாலும் கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்கென்று செய்ய உதவி செய்யும். இந்த கிருபையை, தாவீதுக்கு அருளின கிருபையை எங்களுக்கும் அருளுவீராக. இந்த வெள்ளியையும் பொன்னையும் புடமிடுகிற குகையைப் போல ஆண்டவரே, எங்களை நீர் இந்த மனுஷரால் வருகிற புகழ்ச்சி தான் எங்களுக்கு சோதனை என்பதை கற்றுக்கொண்டோம். இனிமேல் பார்த்து நடந்து கொள்ள எங்களுக்கு விவேகத்தை தாரும். ஆவிக்குரிய மனக்கண்கள் பிரகாசமாகட்டும். உமக்கே துதிகன மகிமை செலுத்தி எங்கள் ஆண்டவர் இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.